வணக்கம் குழந்தைகளே, இன்று நாம் ஒரு அழகான விலங்குகளின் கதை கேட்கப் போகிறோம். இந்த கதை நமக்கு நட்பு மற்றும் தன்னம்பிக்கை பற்றி சொல்லும். வாங்க கதைக்குள் போகலாம். ஒரு பெரிய காட்டில் ஒரு பெரிய யானை வாழ்ந்து வந்தது. அந்த யானை மிகவும் வலிமையானது. அது நடக்கும்போது பூமி கூட அதிரும். அதே காட்டில் ஒரு சின்ன எலி வாழ்ந்து வந்தது. அந்த எலி மிகவும் புத்திசாலி. ஒரு நாள் யானை சிரித்துக்கொண்டு சொன்னது, "நீ என்ன செய்ய முடியும்?" எலி சிரித்து சொன்னது, "பெரியதுதான் சக்தி இல்லை, புத்தியும் தைரியமும் முக்கியம்." யானை சிரித்தது, "நீ என்னை உதவி செய்ய போறியா?" ஒரு நாள் யானை காட்டில் நடக்கும்போது ஒரு வேட்டைக்காரன் வலையில் சிக்கியது. யானை முயற்சி செய்தது, இடது பக்கம் வலது பக்கம், ஆனால் வலை உடையவில்லை. யானை அழுதது, "யாராவது உதவி செய்யுங்களே." அதை பார்த்து சின்ன எலி ஓடி வந்தது. எலி தன் சின்ன பற்களால் வலையை மெதுவாக கடித்தது. கடித்து கடித்து வலை உடைந்தது. யானை விடுதலையானது. யானைக்கு மிகவும் சந்தோஷம். அது எலியிடம் சொன்னது, "மன்னிச்சுக்கோ எலியே, உன்னை நான் சின்னவன் என்று நினைத்தேன். ஆனால் நீ எனக்கு பெரிய உதவி செய்தாய்." எலி சிரித்தது, "நாம் எல்லோரும் முக்கியமானவர்கள்." அந்த நாளிலிருந்து யானையும் எலியும் நல்ல நண்பர்களானார்கள். குழந்தைகளே, இந்த கதையின் நெறி என்ன? யாரும் சிறியவர் இல்லை. புத்திதான் உண்மையான சக்தி. நட்பு எல்லோரையும் காப்பாற்றும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. மீண்டும் ஒரு அழகான விலங்கு கதையுடன் சந்திப்போம்.